நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சி காவல் நிலையத்தில் பெண் எஸ்எஸ்ஐ காமாட்சி உயிரிழந்த சோகத்தில் பணிச்சுமை காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு காமாட்சி உயிரிழந்ததாக அவரது சகோதரி புகார் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார் சொல்லி ஆகணும். ஏன் பர்மிஷன் கொடுக்கல? ஒரு உட முடியாத பொண்ணை வந்து இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணா எப்படின்னு கேட்கிறேன். இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு டியூட்டி பார்த்துட்டு வந்தாலும் ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணிருக்கலாம். கவர்மெண்ட்ல இருக்கா இல்லையா? கவர்மெண்ட்ல ஒரு டாக்டர் கூட நீங்க ரெஃபர் பண்ண மாட்டீங்களா? ஒரு ஸ்டேஷன்ல முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? முடியலையா தூக்கி வச்சு அட்மிட் பண்ணுங்க. அவ உயிர் இருக்கே இல்ல அவங்க பஸ்ஸை பார்த்துப்பாங்கல்ல. ஒரு டியூட்டி வெளியே போறாங்களா உள்ள இருக்காங்களா? ஒருத்தர் சொல்றாங்க போயிட்டாங்கன்னு நினைச்சாங்களா? போயிட்டாங்கன்னு. இந்த ஸ்டேஷன்ல எதுக்கு கேமரா? இது எதுக்கு இருக்கணும்? எதுக்கு டியூட்டி பார்க்கணும்? ஒரு ஆள் வெளியே போறது, ஒரு ஆள் உள்ள வரது கூட தெரியல. என் அக்கா படுத்தவ வெளியே போனாலா போலியான்னு கூட தெரியல. இதுக்கு எனக்கு நான் சொல்லி ஆகணும். சொல்லாம என் அக்காவை நான் எடுக்கவே மாட்டேன் நான். இந்த ஸ்டேஷன் இந்த தமிழ்நாடு ஒவ்வொரு காவல்துறையிலும் 27 சர்வீஸ் 24 வருஷம் சர்வீஸ் வந்திருக்கான். இந்த சர்வீஸுக்கு இன்னைக்கு அவ கொண்டுட்டு போனது வேறு உயிரை மட்டும்தான் விட்டுருக்குறா. வேறு உயிரை மடிச்சுட்டாங்க. ஒரு பசி ஆயிட்டு கொண்டா இல்லையா? பார்த்துட்டு வந்த பொண்ணு எப்படி போச்சுன்னு பழத்தை என் சாமி எத்தனை பேர் இருந்து ஒருத்தருக்கு பார்க்காத முட்டு இப்ப ஒரு உயிர் போயிட்டு நாளைக்கு வரும். நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சி காவல் நிலையத்தில் பெண் எஸ்எஸ்ஐ காமாட்சி உயிரிழந்த சோகத்தில் பணிச்சுமை காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு காமாட்சி உயிரிழந்ததாக அவரது சகோதரி புகார் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். அவருடைய சகோதரி தரப்பிலிருந்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு காவல் நிலையம் தரப்பில் என்னென்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது? வணக்கம். இறந்த காவல்துறை அதிகாரியோட தங்கை பேசும்பொழுது லீவு கொடுக்காம டார்ச்சர் பண்ணியே கொண்டுட்டீங்க, போலீஸ்க்கே இந்த நிலைமைனா மக்கள் கதி என்ன? வயிற்றுல கட்டி இருந்து இரவு ரத்தப்போக்கு போகுது, லீவு கொடுக்க கேட்டா லீவா கேட்கற அப்படின்னு நைட் டியூட்டி போடுற அப்படின்னு டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டீங்க என தங்கை கண்ணீர் மல்க பேசும் காணொலி தற்போது வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சி காவல் பெண் உதவியாளர் காமாட்சி காவல் நிலையிலே இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்துள்ளது. சிறப்பு உதவி காவலர் பணிச்சுமை காரணமாக மாரடைப்பாக இறந்த எனவும் கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காவல் குடிப்பில் வசிப்பவர் காமாட்சி. இவர் ராசிபுரம் பேளுக்குறிச்சி காவல் பெண் சிறப்பு உதவி காவல் ஆய்வாக பணியாற்றி வருகிறார். இவருடைய கணவர் விஜயகுமார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. இதில் 6 மாதம் முன்னர் 1 மாதம் விடுப்பு எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் பணிக்கு வந்தபோது அவருடைய தொடர்ந்து இரவு பணி வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த இரவு பணி சுமை காரணமாக தனது உறவினரிடம் இந்நாள் வேலை பார்க்க முடியவில்லை, அதே நாள் விடுமுறை கேட்டால் கூட விடுமுறை தர முடியாது என ஆய்வாளர் கூறியதாக தனது உறவினரிடம் கூறியதாகவும் கூறப்படுகிறது. நேற்று இரவு பணி முடித்துவிட்டு விடிய காலை 2 மணி அளவு காமாட்சி ஓய்வு சென்றதாகவும் கூறப்படுகிறது. காலை உறவினருடன் பேசியதாகவும் கூறப்படுகிறது. பின்பு மேலும் 1 மணி நேரம் கழித்துதான் காமாட்சிக்கு 2 முறை போன் எடுக்கல என்னும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் 11:30 மணி அளவில் ராசிபுரம் காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தொடர்பு கொண்டு உங்களது மனைவி இறந்து விட்டார் என்று கூறியதாக அடுத்து தனது உறவினருடன் காவல் நிலையத்துக்கு அவர் உறவினர்கள் சென்றுள்ளனர். அங்கு இறந்து கிடப்பதை கண்ட அவரது உறவினர்கள் இவர் பணிச்சுமை காரணமாக தான் இறந்து விட்டார், அவர் இறந்து ஏன் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லவில்லை, ஏன் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படவில்லை என உறவினர்கள் அங்குள்ள காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்பு ராசிபுரம் துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் நேரில் சென்று சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர் உடற்கூறாக ராசிபுரம் அரசு மலத்துக்கு எடுத்துச் சென்றனர். ஓய்வறையில இறப்பு பணிச்சுமை காரணமா அல்லது மன அழுத்த காரணமா விழுந்தாரா, அது மாரடைப்பா என பேளுக்குறிச்சி காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். சிறப்பு காவல்துறை ஆய்வாளர் இறப்பு நாமக்கலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.